ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் ரகர வேறுபாடுலேருந்து நமக்கு டிஎன்பிசியில் என்னென்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். இரு அப்படின்னா என்ன? இருத்தல். இரு இந்த ரூவுக்கு என்னென்னா முறிதல். இறை அப்படின்னா தீனி, உணவு, ஒலி. இறை அப்படின்னா கடவுள், அரசன். இரவை, அணு, அற்பம். இந்த இரவைக்கு ஏணி. இர அப்படின்னா பிச்சை எடுத்தல். இர அப்படின்னா சாதல். இருக்கு அப்படின்னா முதல் வேதம். இருக்கு அப்படின்னா அழுந்த கட்டு. இருப்பு அப்படின்னா இருக்கும் தன்மை. இந்த இருப்புக்கு கடன் செலுத்துதல். இரும்பு அப்படின்னா ஒரு உலோகம். இரும்பு அப்படின்னா இளமரக்காடு. இரவலன் அப்படின்னா ஒலிப்போன். இந்த இரவலனுக்கு அரசன், கடவுள். ஈரல் அப்படின்னா உள்ளுறுப்பில் ஒன்று. இந்த ஈரலுக்கு துக்கம், நெருக்கம், பின்னல். உறவு அப்படின்னா வலிமை, அறிவு. இந்த உறவுக்கு சம்பந்தம், நட்பு, சுற்றம். உரு அப்படின்னா அழகு. இந்த உருக்கு மிகுதியான, அதாவது இது உரிச்சொல்ல வரும்ல, உரு அப்படின்னா மிகுதியான. உரை அப்படின்னா பேச்சு. இந்த உரை படைக்கூடு இல்லைன்னா மூடி. அடுத்து உரைப்பு அப்படின்னா தேய்ப்பு. இந்த உரைப்பு அப்படின்னா காரம். ஊற அப்படின்னா நகர. ஊரன சுரக்க. ஊரல் அப்படின்னா உறிஞ்சல். இந்த ஊரலுக்கு ஊறுதல். ஊரி அப்படின்னா சங்கு இல்லைன்னா மேகம். இந்த ஊரிக்கு நீர் கசிகிறது. ஊறிடுச்சுன்னு சொல்லுவோம்ல, அது நீர் கசிகிறது. ஊரு அப்படின்னா அச்சம். இந்த ஊருக்கு நீர் ஊறுறது இல்லைன்னா இடையூறு. எரி அப்படின்னா நெருப்பு. எரினா எரிதல், குறிப்பறிவித்தல் இல்லைன்னா வீசு. நம்ம வீசுவோம்ல, எரிதல் சொல்லுவோம்ல, அது. எரிபடுபவன் அப்படின்னா பிளவை. இந்த எரிபடுபவன் அப்படின்னா அவன் அறைபடுபவன் அப்படின்னு அர்த்தம். எரிதல் அப்படின்னா தீ எரித்தல். இந்த எரிதலுக்கு வெயில் எரிக்கலாம். எரித்தல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த வெயில் எரித்தல். எரிப்பு அப்படின்னா உரைப்பு. இந்த எரிப்புக்கு பிரகாசம் இல்லைன்னா வெயில் எரித்தல். ஏறல் அப்படின்னா கிழிஞ்சல், நத்தை. இந்த ஏறலுக்கு மீனிங் ஏறுதல். நம்ம ஏறுவோம்ல மேலே, அது. ஏற அப்படின்னா அது ஒரு ஓம உறுப்பு. இந்த ஏறக்கு மிகுதி இல்லைன்னா உயர. ஏரி, குளம். இந்த ஏரினா ஏற்றம். ஒரு, ஒன்று. இந்த ஒரு அப்படின்னா தண்டித்தல் இல்லைன்னா அடக்குதல். ஒருத்தல். இந்த ரூவுக்கு என்னென்னா யானை. இந்த ஒருத்தல்னா வருத்துதல். கறி அப்படின்னா அடுப்பு கறி இல்லைன்னா யானை. இந்த கறி காய்கறி. கரு அப்படின்னா கருப்பம். கருனா கோபம். கருப்பு என்பதன் ஒரு பகுதி கரு அப்படிங்கிறது. கருப்பு அப்படின்னா இந்த கருப்புக்கு மீனிங் என்னென்னா பஞ்சம். இந்த கருப்பு கரிய நிறம். கரை அப்படின்னா எல்லை. இந்த கரை குற்றம் இல்லைன்னா மாசு இல்லைன்னா அழுக்கு சொல்லுவோம்ல, கரைப்பட்டிருக்குன்னு சொல்லுவோம்ல, அதான் மாசு. கற்பம் அப்படின்னா சினை. இந்த கற்பம் உலக முடிவு. காரல் அப்படின்னா ஒரு வகை மீன். இந்த காரல் ஒரு மருந்து செடி. காரி அப்படின்னா கருப்பு. வள்ளல் காரி வள்ளல் சொல்லுவோம்ல, அந்த காரி வள்ளல். இந்த காரினா காரி உமிழ்தல். காரை அப்படின்னா ஒரு செடி. இந்த காரைக்கு கழுத்தணியில் ஒன்று. கிரி அப்படின்னா மலை. இந்த கிரினா வழி இல்லைன்னா பொய். கீரி அப்படின்னா ஒரு பிராணி, அது ஒரு விலங்கு, அது. இல்லைன்னா இந்த கீரினா பிளந்து காயப்படுதல். குரங்குனா ஒரு விலங்கு. இந்த குரங்குக்கு என்ன மீனிங்னா தொகை. குரம் அப்படின்னா நகரம். இந்த குரம் அப்படின்னா பக்கம். குறவர் அப்படின்னா யாருன்னா பெரியோர். இந்த குறவர் குறவர் ஜாதி சொல்லுவோம்ல, ஒரு ஜாதியார். குறுகு அப்படின்னா அது நாரை. இந்த குறுகுனா சுருங்கிறது. குறுக்கு அப்படின்னா அது ஒரு செடி. குறுக்கு அப்படின்னா இடையீடு எதுலையாவது குறுக்கீடு பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த குறுக்கு. குறும்பி அப்படின்னா புட்டாஞ்சோறு. இந்த குறும்பின்னா காதுள் அழுக்கு. இந்த குடும்பின்னு சொல்லுவோம்ல, அதான் குறும்பி. அது சரியாக சொல்லணும்னா அது என்னென்னா குறும்பி. குறை அப்படின்னா ஒலி. இந்த குறைங்கிறது குறைன்னா நாய் ஒலி, குறைக்கும்ல அந்த ஒலி. குறைனா ஊனம். கூரை அப்படின்னா வீட்டு கூரை. இந்த கூரை சீலை. இந்த கூரை சீலைன்னு சொல்லுவாங்கள்ல, கூறப்புடவை அப்படின்றது. கோரல் அப்படின்னா வேண்டிக் கொள்ளுதல். இந்த கோரல் கொல்லுதல். கோரைனா புல். கோரை புல் இருக்குல்ல, அது. இந்த கோரை அப்படின்னா பழுது. சருகு அப்படின்னா உலர்ந்த இலை. இந்த சருகு நழுகு. சிறை அப்படின்னா நரம்பு. இந்த சிறை காவல். சீரா அப்படின்னா தலைச்சீரா. இந்த சீரா சீரா பிராணம். சூரல் அப்படின்னா பிரம்பு. இந்த சூரல் குடைதல். சூரன் அப்படின்னா வீரன். இந்த சூரன் முங்குரு. சூரன்னா முங்குரு. செரினா ஜீரணி. நம்ம ஜீரணம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம், செரிச்சிருச்சுன்னு சொல்லுவோம்ல, அது. இந்த செரினா நெருங்கு. செரித்தல் அப்படின்னா செரிமானம். இந்த செரித்தல் திணித்தல். செரு அப்படின்னா போர். இந்த செரு தடு இல்லைன்னா வயல். அடுத்து சேரல் அப்படின்னா இணைத்தல். இந்த சேரல் செல்லுதல். சொரினா
இந்த சொறிங்கிறது சிந்துறது, சொறிதல் சொல்லுவோம்ல, மழை சொரியுது அப்படின்னு சொல்லுவோம்ல, சிந்துறது. இந்த சொறி வந்து சொறி சிறங்கு இல்லைன்னா தினவு. சொரிய அப்படின்னா சிந்த, சொரியன்னா பிராண்ட. தறி அப்படின்னா அணிந்துகோள், தரித்தல் சொல்லுவோம்ல, அணிந்துகோள் இல்லைன்னா காட்சி. இந்த தறி வந்து வெட்டு. திறம் அப்படின்னா ஸ்திரம், திறம்னா வலிமை. திரை அப்படின்னா திரைச்சீலை, இந்த திரைனா அரசு திரை கப்பம். துறவு அப்படின்னா கிணறு, இந்த துறவுனா துரத்தல். துறை அப்படின்னா தலைவன், இந்த துறை வந்து நீர்வளத்துறை, அதாவது துறைகள் சொல்லுவோம்ல, பால்வளத்துறை, நீர் அந்த மாதிரி. பாவினம். தெரி அப்படின்னா சிதறுதல், இந்த தெரி வந்து நொறுக்குதல். நிறுத்தம் அப்படின்னா நடனம், இந்த நிறுத்தம்னா நம்ம நிற்கும் இடம், பேருந்து நிற்கும் இடம் இருக்குல்ல அது மாதிரி. நிறை அப்படின்னா வரிசை, இந்த நிறை அப்படின்னா நிறைத்து வைத்தல், ஃபுல்லாக நிறைச்சி வைப்போம்ல அது. பறவை அப்படின்னா பரப்பு, கடல், இந்த பறவை வந்து பட்சி, அதாவது பறவை. பறந்த அப்படின்னா பரவிய, இந்த பறந்தனா பறவை பறத்தல். பரினா குதிரை, இந்த பரினா பறித்து கொள்ளுதல், நம்மகிட்ட ஏதாவது பொருளை யாராவது பிடுங்கிடுவாங்கல்ல அந்த இது. கொள்ளுதல் பிடுங்கு. பிறை அப்படின்னா உரையோர், இந்த பிறை வந்து இளஞ்சந்திரன். புறம் அப்படின்னா ஊர், புறம் அப்படின்னா பக்கம். பொறினா நெற்பொறி, இந்த பொறி வந்து அடையாளம். பொறு அப்படின்னா போர் செய், இந்த பொறு அப்படின்னா அதாவது பொறுத்துக்கோன்னு சொல்லுவோம்ல, தாமதி இல்லைன்னா மன்னித்தல். பொறுத்தல் அப்படின்னா மன்னித்தல் மீனிங். பொறுத்து அப்படின்னா சேர்க்கிறது, இந்த பொறுத்து அப்படின்னா தாமதித்து. பொறுப்பு அப்படின்னா மலை, இந்த பொறுப்பு வந்து கடமை, பொறுப்பு இருக்குதுன்னு சொல்லுவோம்ல அது. மரம் அப்படின்னா விருட்சம், இந்த மரம் அப்படின்னா பாவம். மரி அப்படின்னா சாகு, இந்த மரினா தடுத்தல் இல்லைன்னா மான்குட்டி, மரினா மான்குட்டி. மறியல் அப்படின்னா சாதல், இந்த மறியல் வந்து ஆட்டுக்குட்டி இல்லைன்னா தடை செய்தல், மறியல் செய்வாங்கள்ல அது. மறு அப்படின்னா மனம், இந்த மறு வந்து தடு இல்லைன்னா குற்றம். மறை அப்படின்னா தாமரை இல்லைன்னா மான், இந்த மறை வந்து ஒளிந்துகொள் இல்லைன்னா வேதம். மாறன் அப்படின்னா மன்மதன், இந்த மாறன் வந்து பாண்டிய மன்னன். மாறினா மழை, இந்த மாறி வந்து மாற்றம் அடைந்து. விறகு அப்படின்னா உபாயம், இந்த விறகு வந்து நம்ம அடுப்பு எரிக்க பயன்படுத்தக்கூடிய விறகு எரின்னு சொல்லுவோம்ல அது. விரல் அப்படின்னா விரல்ங்கிறது உடலில் உள்ள ஒரு பாகம், இந்த விரல் அப்படின்னா வலிமை இல்லைன்னா வெற்றி. வெறு அப்படின்னா அச்சம், இந்த வெறுனா வெறுத்துருச்சுன்னு சொல்லுவோம்ல, விரும்பாதது. அரை அப்படின்னா அரவம் பாம்பு சொன்னால அது அரை அப்படின்னா பாம்பு, இந்த அரை அப்படின்னா முற்றம். அறம் அப்படின்னா அது ஒரு கருவி, இந்த அறம் வந்து தருமம். அரவு அப்படின்னா பாம்பு, இந்த அரவுங்கிறது அறுதல் இல்லைன்னா நீக்குதல், அறவே நீக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல அரவு. அரண் அப்படின்னா சிவன், இந்த அரண் வந்து அறம். அரினா திருமால், இந்த அரி வந்து தெரிந்து கொள்வது. அறிதல் அப்படின்னா அறுத்தல், இந்த அறிதல் வந்து உணர்தல். அறிவாள் அப்படின்னா கூர்வாள், இந்த அறிவாள் அப்படின்னா உணர்வான், அதாவது அவன் உணர்வான், அவள் அறிவாள்னா தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மீனிங். அறிவை அப்படின்னா பெண், இந்த அறிவை அப்படின்னா உணர்தல், உணர்வாய். அருகு அப்படின்னா அண்மை, இந்த அருகு வந்து ஒரு வகை புல், அருகுனா ஒரு வகை புல். அருந்து அப்படின்னா சாப்பிடு, நீர் அருந்து அந்த மாதிரி சொல்லுவோம்ல அருந்து, இந்த அருந்து வந்து துண்டு, அருந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சொல்கிறது, துண்டுபட்டு. அறுப்பு அப்படின்னா அரும்பு, அறுப்பு அப்படின்னா அறுத்தல், அறுத்து போடுறது. அரும்புனா மொட்டு, இந்த அரும்பு வந்து பஞ்சம். அருமைனா சிறப்பு, அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க, இந்த அருமை வந்து நிலையின்மை. அரைனா பாதி, அரை அப்படின்னா அடி, அரங்கு வீட்டறை. ஆற அப்படின்னா நிறைய, இந்த ஆற அப்படின்னா ஆறட்டோன்னு சொல்லுவோம்ல சூடு தணிகிறது. ஆறல் அப்படின்னா ஒரு மீன் வகை, இந்த ஆறல் வந்து தணிதல், அதான் சூடு தணிகிறது. ஆரி அப்படின்னா இது சோழன், இந்த ஆரி வந்து சூடு தணிந்தது அப்படின்னு சொல்லுவோம்ல அதே தான். ஆரைனா மதில், இந்த ஆரை வந்து ஆற்றூர். இறகு அப்படின்னா ஸ்ரீராமனின் பாட்டன், இந்த இறகு வந்து சிறகு. இரா அப்படின்னா இரா முழுவதும் சொல்லல, அது இரவு, இந்த இரா அப்படின்னா அது ஒரு மீனில் ஒரு வகை, இன்னொன்று வந்து மீனிங் வந்து தேன்கூடு. இறக்கம் அப்படின்னா மன உருக்கம், இந்த இறக்கம் வந்து சரிவு, கீழே இறங்குறது. இறங்கு அப்படின்னா மனம் இலகு, இந்த இறங்குனா கீழே இறங்குறது. இப்போ நமக்கு டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயரில் இந்த ரா வேறுபாட்டிலேருந்து என்னென்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. இப்போ இதில் வந்து கொடுத்துருக்கிற 4ல் எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, வரி நீளம், வரி தொடர், வரி வறுமை, வரி வண்ணம், இதில் எது கரெக்டு? வரி தொடர் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அப்போ ஆன்சர் வந்து பி. அடுத்து பெரு, இதுக்கான பொருள் வேறுபாடு பார்க்குறோம். பெரு, இந்த பெருக்கு என்ன வரும்னா பெரிய செயல், இந்த பெரு வந்து மதிப்பு பெரு, அப்போ ஆன்சர் வந்து ஏ. அடுத்து பறவை, இந்த பறவை வந்து கடல், பறவை பறந்து விரிஞ்சதுனால கடலுக்கு வந்து பறவை அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. பறவை அப்படிங்கிறது வந்து பறவை புல் அப்படிங்கிற மீனிங் வந்து என்னென்னா பறவையை குறிக்கும், அப்போ ஆன்சர் வந்து பி. அடுத்து விரை, இந்த விரை அப்படின்னா விரைனா விதை, இந்த விரை அப்படின்னா
விரைச்சி போயிடுதுன்னு சொல்லுவோம்ல, மரத்து போயிடுது, அதான் மறத்தல். ஆன்சர் வந்து பி. பரி பரி, இந்த பரினா பரிதாபம் காட்டுறதுன்னு சொல்லுவோம்ல, இறங்குறது. இந்த பரினா அவன்கிட்ட இருந்து பறிச்சுக்கோ, அபகரிச்சுக்கிறது. அடுத்தது, பழந்தமிழர்கள் அறம் வழியாக போர் செய்யும் அறம் போன்ற கூர்ந்த மதியுடையவர்கள். ஆன்சர் வந்து சி. ஒலி வேறுபாடு சரியான பொருள். இதில் கொடுத்துருக்கிறதுல எது கரெக்ட் அப்படின்னா, ஆறு அப்படின்னா என்ன, நதி. ஆன்சர் வந்து ஏ. இறத்தல் அப்படின்னா என்னது, யார்கிட்டையாவது போய் இறந்து நிற்கிறது. தமிழர்கள் வந்து யார்கிட்டையும் என்ன பண்ண மாட்டாங்க, இறந்து நிற்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இறந்துனா கையேந்தி நிற்கிறது அப்படின்னு. அப்போ இறத்தல்னா கையேந்துதல், இந்த இறத்தல்னா மரணம். ஆன்சர் வந்து சி. இலக்கியம் என்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரை ஆற்றினார். ஆன்சர் வந்து சி. பிழைகளற்ற தொடர் எழுதுக. ஆயிஷா பூக்களை பறிக்க முயன்றாள். எந்த ரீ வரும், இந்த ரீ. ஆன்சர் வந்து சி. கூரை இது நம்ம கொடுத்துருந்தாங்கல்ல, கூரை அப்படின்னா வீட்டினுடைய கூரை. இந்த கூரை வந்து கூரை புடவை, இந்த திருமணத்துலலாம் கட்டுவாங்கல்ல, கூரை புடவை. ஆன்சர் வந்து டி. இறங்குறதுனா என்னது, கருணை காட்டுறது. இறங்குனா கீழே வா. ஆன்சர் வந்து ஏ. அருந்துறது நீர் அருந்துறது. அருந்துனா அதாவது அருந்து போச்சுன்னு சொல்லுவோம்ல, கயிறு அருந்து போயிட்டுனா துண்டு பட்டுறது, அதாவது அதில் வெட்டி விட்டுறா, அதுதான் துண்டு பட்டு. ஆன்சர் வந்து ஏ. உரி அப்படின்னா களச்சு, உரினா களச்சு. இப்போ வந்து இந்த வெங்காயத்துக்கு தோலை உரி அப்படின்னா என்ன, அந்த தோலை வந்து களச்சு அப்படின்னு மீனிங். இந்த உரினா என்னென்னா தூக்குன்னு அர்த்தம். உரினா தூக்கு. ஆன்சர் வந்து ஏ. பொரித்தல் அப்படின்னா வறுத்தல். இந்த பொரித்தல் வந்து நம்ம கல்லில் வந்து பொரிப்போம்ல, எழுத்துக்களை பொரிக்கிறது தான் பொரித்தல். ஆன்சர் வந்து ஏ. வெறுனா அச்சம். இந்த வெறு பார்த்தோம் அப்படின்னா வெறுப்பு, வெறுத்துரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது. இந்த வெறு பார்த்தோம் அப்படின்னா அச்சம். அடுத்து, அமைதியான உறக்கம் தேவை. இந்த தான் வரும் உறக்கம். ஆன்சர் சி. அடுத்து, சீரியனா பெருமை பெற்ற. இந்த சீரியனா ரொம்ப சீறிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, ரொம்ப கோபம் கொண்ட, அதுக்கு தானே ஆன்சர். அப்போ ஆன்சர் வந்து டி. அரினா திருமால். இந்த அரினா அறிந்து கொள் அப்படின்னு சொல்லுவோம்ல, தெரிந்து கொள். ஆன்சர் வந்து டி. ஒலி வேறுபாடு. கார் பருவத்தில் நன்றாக விளைந்தும் தானியங்களின் விலை குறையாமல் இருந்தது. ஆன்சர் ஏ. அடுத்தது, சரியான தொடர். அறம் செய்ய விரும்பு. ஆன்சர் வந்து பி. பறவையிடம் இருப்பது இறகு. ஆன்சர் சி. குரங்கு. இந்த குரங்கு அப்படின்னா அது குரங்கு, ஒரு விலங்கு. நம்ம பார்த்தோம்ல, வானரம். இந்த குரங்கு அப்படின்னா என்ன மீனிங்னா தொடை. இது வந்து முக்கியமானது, நல்லா பார்த்துக்கணும். இந்த குரங்குங்கிறது வானரம். வானரம்னா என்ன, குரங்கு. இந்த குரங்குக்கு என்ன மீனிங் அப்படின்னா தொடை. ஆன்சர் வந்து பி. மரம்னா தாவரம். இந்த மரம் வந்து வீரம். ஆன்சர் வந்து ஏ. மயங்கொலி பிழைகளற்ற தொடர்களை அறிக. பறவையிடம் இருப்பது இறகு, இது கரெக்டு. பறவைக்கு இருப்பது அலகு, இதுவும் கரெக்டு. மன்னரிடம் இருப்பது வாள், இதுவும் கரெக்டு. சிவப்பு நிறத்தில் இருப்பது குருதி, இந்த ரூ தவறு. இந்த ரூ வரும், குருதி, அது தவறு. அப்போ ஆன்சர் வந்து சி. 1, 2, 3 சரி. பிழைகளற்ற தொடர். ஏரியில் குளித்து விட்டு மலை மீது ஏறினான். ஆன்சர் பி. குறைனா என்னது, நாயினுடைய குறைப்பொலி. குறைனா அளவை குறைத்தல், கம்மி பண்ணுன்னு சொல்லுவோம்ல, அந்த குறை. ஆன்சர் வந்து ஏ. அளவை குறைக்கிறதா அந்த குறை. மறை. இந்த மறை அப்படின்னா தாமரை. இன்னொரு மீனிங் வந்து பார்த்தோம்னா மான் வரும், மான். இந்த மறைக்கு என்ன மீனிங்னா, நம்ம மறைச்சு வைன்னு சொல்லுவோம்ல, மறைச்சு வை அப்படின்னா என்னது, மறைத்தல். அப்போ ஆன்சர் வந்து சி. அடுத்து, கரை அப்படின்னா இப்போ நம்ம சொல்லுவோம்ல, கரைனா என்ன, ஓரம். கடற்கரையோட கரை இருக்குல்ல, அப்போ என்ன சொல்லுவோம், கரைனா என்னது, ஓரம். இந்த கரை அப்படின்னா அழுக்கு, கரை பட்டுடுச்சு, ட்ரெஸ்ஸில் கரை பட்டுடுச்சுன்னு சொல்லுவோம்ல, அது. அப்போ ஆன்சர் வந்து பி. பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பறவை என்று பெயர். ஆன்சர் பி. மயங்கொலி பிழைகளற்ற தொடர். பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம். ஆன்சர் டி. மாறினா என்னது, மழை. மாறினா மாறி பண்ணுறதுனா வேறா மாறி பண்ணிகிட்டே இருக்காதுன்னு சொல்லுவோம்னா. மாறினா என்னென்னா வேறு மாதிரி பண்ணிகிட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான். அப்போ ஆன்சர் வந்து சி. அரினா திருமால். இந்த அரினா அறிந்து கொள். ஆன்சர் வந்து ஏ. அடுத்து, அரை அப்படின்னா பாதி. இந்த அரை அப்படின்னா அரைதல், கன்னத்தில் அரைஞ்சிருவேன்னு சொல்லுவோம்ல, அந்த அரைதல். ஆன்சர் வந்து பி. கரி. இந்த கரினா யானை. இந்த கறி வந்து காய்கறி. ஆன்சர் வந்து டி. மறை அப்படின்னா மான். இந்த மறை அப்படின்னா வேதம். மறைன்னு நம்ம இன்னொரு மீனிங் என்ன பார்த்தோம், வேதம் இல்லைனா வந்து மறைத்து வைத்தல், அந்த மாதிரி மீனிங்கும் வரும். இந்த மறைக்கு வந்து வேதம் இல்லைனா மறைத்து வைத்தல். இந்த மறைக்கு என்ன மீனிங், இந்த மறை வந்து தாமரை இல்லைனா மான், ரெண்டு ஏதாவது வரும். ஆன்சர் வந்து ஏ. செருனா சண்டை. இன்னொரு மீனிங் செருக்கு என்ன மீனிங்னா போருக்கும் செருன்னு தான் சொல்லுவோம்.
அதான் சண்டை. சண்டை. இந்த செரு அப்படின்னா வயல். செருனா வயல். இப்போ ஆன்சர் வந்து ஏ. குறவர். குறவர். குறவர் அப்படின்னா யாருன்னா பெரியோர். குறவர்னா யாரை சொல்லுவோம் அப்படின்னா பெரியோர், ஆசிரியர். இந்த குறவருங்கிறது ஒரு இனம். அப்போ ஆன்சர் வந்து பி. இர. இர. இர அப்படின்னா இறப்பு. இறத்தல் அப்படின்னு சொல்லுவோம்ல. இறத்தல் அப்படின்னா கையேந்தி நிற்றல், அந்த இறப்பு. இந்த இறக்கு என்ன மீனிங் அப்படின்னா இறப்பு அப்படின்னா என்னென்னா அந்த கையேந்தி நிற்கிறது, இறத்தல். இந்த இறனா இறப்பு, அதாவது மரணம். ஆன்சர் வந்து சி. எரி. எரி. எரினா நம்ம எரிப்போம்ல, எரி. தீயில எரிப்போம்ல, அதுதான். அப்போ தீ. அப்போ இந்த எரினா நம்ம எதாவது தூக்கி எரின்னு சொல்லுவோம்ல, வீசு. அப்போ ஆன்சர் வந்து சி. உரி. உரி. இந்த உரினா என்னென்னா உரியடித்தல்லாம் நம்ம என்ன சுழன்று அடிப்பாங்க, அப்படி தானே. சுழற்று. உரினா என்ன மீனிங் அப்படின்னா சுழற்றுன்ற அர்த்தம். உரி இது வந்து இந்த தயிர் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பழங்காலத்தில் அந்த உரியில் வச்சு தொங்க விட்டுருப்பாங்க, அதான் உரின்னு சொல்லுவோம். உரிங்கிறது தயிர் உரி. ஆன்சர் வந்து டி. இதை வந்து நம்ம பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இந்த 1வது ஆரை. ஆரை அப்படின்னா என்னென்னா நிறைய அப்படின்னு மீனிங். இந்த ஆரை அப்படின்னா என்னென்னா ஆறி போகிறது. இப்போ சூடாக இருக்கிறது ஆறட்டும்னு சொல்லுவோம்ல, தனியட்டும், அந்த ஹீட் வந்து தனியட்டும்னு சொல்லுவோம்ல, அந்த தனியை. இந்த ஊரை அப்படிங்கிறது 3வது பாருங்கள். இந்த 3வது ஊரை அப்படின்னா என்ன மீனிங்னா நகர. ஊரை அப்படிங்கிறது. இந்த ஊரை அப்படின்னா என்னென்னா சுரக்க. இப்போ தண்ணி வந்து கிணத்துல ஊறணும்னு சொல்லுவோம்ல, அந்த ஊரை இது. அப்போ ஆன்சர் வந்து டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.